ஐஸ்பர்க்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம வட துருவம் தென் துருவம் கிட்டக்க போனோன்னா அந்த இடத்துல இருக்கிற குளிர்ச்சியினால் அந்த கடலில் அங்கங்கே பனிக்கட்டிகள் மிதக்கும். அந்த பனிக்கட்டிகள்னால் சாதாரணமாக இப்படி ஒரு அடிக்கு ஒரு அடிலாம் இருக்காது, ஆயிரக்கணக்கான மைல்ஸ் கூட கீழே போகும். அது பேர் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். வெளியில் இருக்குச்சே பார்க்கச்சே ஒரு கொஞ்சம் தான் தெரியும். அது கீழே பார்த்தோன்னா அந்த ஒரு ஐஸ் மலையாக இருக்கும். அது அந்த மலை 100 மைல் கூட கீழே போகும். ஆனால் நம்ம அதை பார்த்தோன்னா இது ஒரு சின்ன பனிக்கட்டி மிதக்கிறதுன்னு நினச்சிப்போம். தட்ஸ் ஓன்லி த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அதுக்கு கீழே அவ்வளவோ லெங்க்த்துக்கு. அந்த மாதிரி சுவாமியினுடைய வேலையெல்லாம் பார்க்கச்சே எல்லாத்த மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சூக்ஷ்ம நிலையில் அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கிறது. சுவாமி கூட இருந்த பொழுது நான் அவரை பார்த்துருக்கேன், பல நிலைகளில் பார்த்துருக்கேன், பல விதங்களில் அவரை பார்த்துருக்கேன். அவர் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு உடம்பு வச்சுருந்தார். அந்த உடம்பு நம்ம பார்த்து பச்சை தலை கட்டின்னு பஞ்சகச்சம் கட்டின்னு கையில் விசிறியோடு பார்த்தோம். அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அதாவது ஒரு பனிக்கட்டியினுடைய மேல் நுனி அவருடைய உடல் சரீரம். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய பல டைமென்ஷன்ஸ், பலவிதமான நிலைகளும் பலவிதமான பரிமாணங்களும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. சர்வசாதாரணமாக ஒரு பிச்சைக்காரனாட்டம் ஒரு கந்தல் ஆடையை உடுத்தின்னு அவர் சுதாமா வந்த அன்றைக்கி என்ன சொன்னார்னா, இந்த பிச்சைக்காரன் இப்படி தான் இருப்பேன், யாராவது இந்த பிச்சைக்காரனை மாற்ற நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த பிச்சைக்காரன் இறங்கி நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த காஸ்மாஸே இருக்குங்கும்போது கூட இருக்கிற நாங்கள்லாம் எந்த மாத்திரம் இல்லையா? அவர் பார்த்தாருன்னா உட்காருன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய இந்த உலகம்தான். இப்போ நமக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக நான் ஸோ அண்ட் ஸோ, நான் இது இந்த நான் ஃபீமேல் மேல், எனக்கு இந்த பேர், நான் இந்த அம்மா அப்பா கிட்டே இந்த வீட்டில் இது இருக்கேன், எனக்கு இது பயோடேட்டா அப்படிலாம் வச்சுருக்கோம். அவரோட பயோடேட்டாவை சொல்லவே முடியாது. அந்த ஐஸ்பர்க் மாதிரி தான் அவருடைய பயோடேட்டா. பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட அவரை சுற்றி சாதாரணமாக நம்ம மனுஷங்களோட இது இருக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு அது சரியான தமிழில் வரல, நான் முயற்சி பண்ண பார்க்குறேன். அதாவது அந்த ஒரு பெரிய மேலே போக 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 ஸ்பேஸில் நம்ம அங்கேருந்து அந்த பூமியை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவரை சுற்றி இந்த உலகத்தினுடைய இந்த என்டையர் பிரபஞ்ச உணர்வு இருக்கும். இந்த பிரபஞ்ச உணர்வு எப்படி இருக்குன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அவர்கிட்ட இருக்கும் பொழுது அவருக்கு மட்டும் உடம்பு இல்லாமல் நமக்கும் உடம்பு இருக்கிறது மறந்து போயிடும். நம்ம ஒரு உடம்பு, நம்ம ஒரு ஃபீமேல், நான் ஐம் ஸோ அண்ட் ஸோ, இந்த எல்லா பயோடேட்டாவும் மறந்து போயிடும். அந்த ஒரு பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு வெறும் துகளாக தான் தெரியும், ஒரு சின்ன ஒரு துணுக்காக தெரியும். அந்த மாதிரியான நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மனசினால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு பெருநிலையில் இருந்த ஒரு பெரும் பொருள், பரம்பொருள். வெறும் பொருளை மட்டுமே நம்ம எப்போவும் பார்த்துட்டுருக்கோம், அதுதான் நம்ம தேடின்னு இருக்கும்போது இந்த பரம்பொருள்னால், பரம்னா சுப்ரீம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய, நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர் இருந்தார்னு சொல்லக்கூடாது, இப்போவும் இருக்க. பிரதான் மந்திரில் அந்த மூர்த்தியை விட்டு வெளியில் வர நாங்கள் நாமும் சொல்லும் பொழுது அங்கே இங்கே நடமாடுறார். சில சமயம் சுற்றி சுற்றி ஆசீர்வாதம் பண்ணுறார். சில சமயம் அங்கே பாடுறதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுறார். அப்போது அந்த சிலைங்கிறது வெறும் சிலையா? உயிரோட்டமாக இன்றைக்கும் அவர் இருந்துன்னு நடமாடிட்டு அவருடைய வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கார். என்கிட்ட சொன்னார் அந்த சமயத்தில், பகவான் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிடாதீங்க விட்டு போகிறதுக்கு, ஆயிரக்கணக்கான பேர் உங்களை நம்பி இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே ஃபாதருடைய சங்கல்பத்தை பொறுத்தது.
இந்த உடம்பு இல்லாமல் இந்த பிச்சைக்காரன் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ண முடியும், இன்னும் ஒரு பெரிய நிலையில் ஒர்க் பண்ண முடியும். அதனால் எப்படி இருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் எப்போவுமே இருப்பேன், எப்போவுமே அப்பாவுடைய வேலையை செஞ்சுட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அது இன்னி வரையிலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறது சும்மா இல்லை, அதனுடைய அர்த்தம் என்னன்னே நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சு, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, அவரால் முடியாதது எதுவும் இல்லை, அவர் இல்லாத இடமும் இல்லை. அந்த பறந்து விரிந்த நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய தெய்வீக நிலையில் இருந்துட்டு அந்த பகவானுடைய அருளுடைய வெளிப்பாடு தான் இது. योगी राम सूरत कुमार जय गुरु राया।